வணக்கம். நம்ம எல்லார்கிட்டயும் குறுகிய காலத்துல தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் பணம் இருக்கும். அது பாதுகாப்பாவும் வைக்கணும். அதே சமயம் அதிலிருந்து கொஞ்சம் வருமானமும் வரணும். அதுலயும் வரி சேமிக்க முடிஞ்சா இன்னும் சூப்பர் இல்லையா? சரி, இந்த கேள்விக்கான பதில தான் நாம இன்னைக்கு அலசப் போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு 2-3 மாசத்துல உங்களுக்கு ஒரு பெரிய செலவு வரப்போகுது. அதுக்கான பணத்தை எடுத்து வச்சிட்டீங்க. ஆனா அதை சும்மா சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போட்டா எந்த வருமானமும் வராது. அதை விட பெட்டரா பாதுகாப்பான ஒரு இடத்துல முதலீடு பண்ணலாமேன்னு தோணும். ஆனா அது எந்த இடம்? இது நம்ம பலரோட குழப்பம். ஆனா இப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட். சமீபத்துல வந்த சில வரி விதிப்பு மாற்றங்கள் இந்த சிம்பிளான முடிவை கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆக்கிடுச்சு. இதுக்கு முன்னாடி நாம நம்பிட்டு இருந்த சில நல்ல ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போ கேள்விக்குறியாகிருக்கு. சரி வாங்க, இத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். முதல்ல நம்ம லிஸ்ட்ல இருக்க முதல் ஆப்ஷன் லிக்விட் ஃபண்டுகள். இது ஒரு ரொம்ப காலமாவே குறுகிய கால முதலீட்டுக்கு ஒரு பாதுகாப்பான கோட்டை மாதிரி பார்க்கப்படுது. லிக்விட் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இது உங்க பணத்துக்கான ஒரு ஹை செக்யூரிட்டி லாக்கர் மாதிரி. இது ரொம்ப ரொம்ப குறுகிய கால கடன் பத்திரங்கள்ல, அதாவது 91 நாட்களுக்குள்ள முதிர்ச்சி அடைகிற அரசாங்க பத்திரம், பெரிய கம்பெனிகளோட பத்திரம், இதுல எல்லாம் முதலீடு செய்யும். இதனால இதுல ரிஸ்க் கிட்டத்தட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லிடலாம். இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இதோட லிக்விடிட்டி. அதாவது நீங்க இன்னைக்கு பணத்தை எடுக்கணும்னு சொன்னா அடுத்த வேளை நாளே உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்துடும். இதைத்தான் T+1 அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் ரொம்ப கம்மி, வருமானத்திலையும் பெரிய ஏற்ற இறக்கம் இருக்காது. உங்க அவசர கால நிதிக்கோ இல்ல 3 மாசத்துக்குள்ள தேவைப்படுற பணத்துக்கோ இது ஒரு சரியான சாய்ஸ். எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. குறிப்பா அதிக வருமானம் ஈட்டி 30% வரி வரம்புக்குள்ள வர்றவங்களுக்கு இதுல வர்ற லாபத்துக்கு அதிக வரி கட்ட வேண்டியிருக்கும். இங்கதான் நம்ம அடுத்த ஆப்ஷனை பத்தி யோசிக்க வேண்டியிருக்கு. இப்ப நம்ம ரெண்டாவது ஆப்ஷனை பார்க்கலாம். ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுகள். இது ஒரு ஸ்மார்ட்டான வழி. முக்கியமா வரியை மிச்சப்படுத்துறதுல இது ஒரு கில்லாடினே சொல்லலாம். ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட ஒரு புத்திசாலி வியாபாரி மாதிரி நினைச்சுக்கோங்க. மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்னு இது கவலைப்படாது. இதுக்கு ஒரே வேலை, ஒரே பொருளோட விலை 2 அழகழக இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்து அதில் உள்ள வித்தியாசத்தை லாபமா மாத்துறது தான். அதாவது கேஷ் மார்க்கெட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுக்கும் நடுவில் இருக்கிற விலை வித்தியாசத்தை இது பயன்படுத்துது. இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். ஒரு ஃபங்கோட விலை கேஷ் மார்க்கெட்ல 1500 ரூபாய்க்கு விக்குதுன்னு வச்சுக்கலாம். அதே சமயம் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல அதோட விலை 1520 ரூபாயா இருக்கு. இப்போ ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரே நேரத்துல கேஷ் மார்க்கெட்ல 1500 ரூபாய்க்கு வாங்கி ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல 1520 ரூபாய்க்கு வித்துடுவார். அவ்வளவுதான். ஒரு ஷேருக்கு 20 ரூபாய் லாபம் அந்த இடத்திலே லாக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் எங்க போனாலும் இந்த லாபம் மாறாது. சரி, இப்போ இந்த 2 ஃபண்டுகளையும் நேருக்கு நேரா மோத விட்டு பார்க்கலாம். அப்போதான் யாரு ஜெயிக்கிறாங்கன்னு தெரியும். உங்க பணத்துக்கு எது சரின்னு ஒரு தெளிவு கிடைக்கும். சிம்பிளா சொல்லணும்னா உங்க சாய்ஸ் இதுதான். உங்களுக்கு பணத்தோட பாதுகாப்பு தான் முக்கியம். எப்போ வேணாலும் உடனே பணத்தை எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா லிக்விட் ஃபண்ட்ஸ் தான் பெஸ்ட். இல்ல எனக்கு வரி சேமிக்கிறதா முக்கியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ் தான் உங்களுக்கான ஆட்டம். இந்த டேபிள பாத்தீங்கன்னா முக்கியமான வித்தியாசங்கள் புரியும். பணத்தை எடுக்கிற வேகத்துல லிக்விட் ஃபண்ட் T+1, அதாவது ஒரு நாள்ல கிடைச்சிடும். ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் T+2, அதாவது 2 நாள் ஆகும். ஆனா இங்கதான் முக்கியமான மேட்டரே இருக்கு. அதுதான் டாக்ஸேஷன். ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுக்கு வர்ற லாபத்துக்கு ஈக்விட்டி ஃபண்டு மாதிரி வரி கட்டினா போதும். ஆனா லிக்விட் ஃபண்டுக்கு நீங்க என்ன வரி வரம்புல வர்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி வரி காட்டணும். இந்த வரி வித்தியாசம் எவ்வளவு பெருசுன்னு புரிய வைக்கிறேன். நீங்க 30% வரி வரம்புல இருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம் வருது. லிக்விட் ஃபண்ட்ல இருந்தா நீங்க கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வரி கட்டணும். ஆனா இதே ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ல இருந்தா குறுகிய கால முதலீடா இருந்தா கூட வெறும் 15,000 ரூபாய் வரி கட்டினா போதும். நேரடியா பாதி பணம் உங்க பாக்கெட்ல மிச்சம். இது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையா? கதை இதோட முடியல. இப்போதான் ஒரு சூப்பரான என்ட்ரி வரப்போகுது. இந்த வரி விதிப்பு மாற்றத்தால வந்த குழப்பத்துக்கு ஃபண்ட் நிறுவனங்கள் ஒரு புத்திசாலித்தனமான புதிய தீர்வை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புது ஃபண்ட் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். ஏப்ரல் 2023க்கு முன்னாடி டெட் ஃபண்ட்ஸ்ல 3 வருஷத்துக்கு மேல பணம் வச்சிருந்தா அதுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருந்துச்சு. ஆனா புது சட்டம் வந்ததும் அந்த சலுகையை எடுத்துட்டாங்க. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய அடி. இதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்காக தான் 2024ல இந்த புது ஃபண்ட்ஸ் அறிமுகமாச்சு. இதுக்கு பேரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். சிம்பிளா சொன்னா இது மற்ற ஃபண்டுகள்ல இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஃபண்டு. இது நேரடியா ஷேர்ஸ் வாங்காது. அதுக்கு பதிலா கொஞ்சம் டெட் ஃபண்ட்ஸ், கொஞ்சம் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ்னு ஒரு கலவையா வாங்கி பழையபடி முதலீட்டாளர்களுக்கு வரி சலுகை கிடைக்கிற மாதிரி ஒரு வழியை உருவாக்குது. இதோட சீக்ரெட் ஃபார்முலா என்ன தெரியுமா? இந்த முதலீட்டு கலவை தான். வருமான வரி சட்டத்துல ஒரு விதி இருக்கு.
ஒரு ஃபண்டு தன்னோட முதலீட்டுல 35% மேல இந்திய ஈக்விட்டில முதலீடு பண்ணா அதுக்கு ஈக்விட்டி ஃபண்டுக்கான வரி விதிப்பு தான் பொருந்தும். ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுகளும் ஈக்விட்டியா கருதப்படுறதால இந்த ஃபண்டுகள் அந்த விதியை ரொம்ப புத்திசாலித்தனமா பயன்படுத்தி வரி சலுகையை பெறுது. சரி, இவ்வளவு விஷயம் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கான கேள்வி. இதுல எதை செலக்ட் பண்றது? வாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். 30% வரி கட்டுற ஒருத்தருக்கு வரியெல்லாம் போக கைக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னு இது காட்டுது. பாருங்க, லிக்விட் ஃபண்டோட வருமானம் வரியால எவ்வளோ குறையுதுன்னு. ஆனா ஆர்பிட்ரேஜ் ஃபண்டும் இந்த புது ஹைபிரிட் ஃபண்டும் எவ்வளோ சிறப்பான வருமானத்தை கொடுக்குதுன்னு பாருங்க. வித்தியாசம் கண்ணு முன்னாடி தெரியுது இல்லையா? இதுதான் டாக்ஸோட பவர். உங்களுக்கு என்ன தேவைன்னு ஒரு சின்ன செக்லிஸ்ட் மாதிரி பார்த்துடலாம். ஒரு வாரத்துக்குள்ள பணம் வேணும், ரிஸ்கே வேணாம்னா கண்ணை மூடிட்டு லிக்விட் ஃபண்ட்ஸ்க்கு போயிடலாம். இல்ல எனக்கு வரி சேமிக்கிறதா முக்கியம், நான் 30% டாக்ஸ் கட்டுறேன்னா ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் தான் உங்களுக்கான சாய்ஸ். ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் வேணும், ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் பணத்தை வைக்க முடியும்னா இந்த புது ஹைபிரிட் ஃபண்டை நீங்க யோசிக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த புது ஹைபிரிட் ஃபண்டுகள் ஒரு 2-3 வருஷ கால முதலீட்டுக்கு தான் ரொம்ப பொருத்தமானது. ஏன்னா இது சட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன வாய்ப்பை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. அதனால நீண்ட காலத்துல இதோட வரி சலுகைகள் தொடருமான்னு உறுதியா சொல்ல முடியாது. இப்போ உங்ககிட்ட எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதோட பிளஸ் மைனஸ் எல்லாமே தெரியும். இனி முடிவு உங்க கையில தான் இருக்கு. உங்க பணத்துக்கு எது முக்கியம்? அதிகபட்ச பாதுகாப்பா இல்ல வரிய மிச்சப்படுத்துற புத்திசாலித்தனமா? இந்த தெளிவோட உங்க பணத்துக்கான சரியான முடிவை எடுப்பீங்கன்னு நம்புறேன். வாழ்த்துக்கள்.